शिष्याभवद्भक्तजनार्तिहन्तुः कृतित्वमन्ये स्वविचारितूर्णम् सम्भेपकारस्तमन्यलभ्यं लक्ष्मीर्गुं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदां जयग्मरुग्मं व्यामोहदस्तैतराणि दिनाय मेने तस्मद्गुरोर्भगवतोऽद्वैतसिन्धो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि सर्वते निरवध्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवगीतानां प्रभुईश्वर श्रीरङ्गे सैतीन्द्रूणां करुणासौशारिप्रेक्षितं ख्यातश्रीनरसिंहकार्यमुनिपादाम्बुजेन्द्रं दान् दीक्षान्तिदयादिविश्वगुणैः भान्तम् उदाग्रेषं श्रीमद्रं श्रेयो नितिं संशये श्रीमत्श्रीरङ्गपुत्रीश्वर शरदिगुणा संयमेन्द्रेण दृष्टं न्यस्तात्मानन्दसिंहे नरकरिचरचित् योगिने तत्प्रसादात् प्राज्ञं श्रीरङ्गधारि प्रभवेति गतेः प्राप्तलक्ष्मीदुःमास्थानं सेवे यतीन्द्रं सकलगुणेन वीरगीष्ठारिणि श्रीरङ्गनाथभोगेतीन्द्रलिष्ठं लक्ष्मीदुःमदे करुणैकपात्रम् श्रीरङ्गवीरपुराशरोहृद्यं वेदान्तदेशीयतीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नरकरिचरचिद्रङ्गभूकारिजाभ्यां कारुण्याक्षेणुमेधगजलेभोः वेदान्ते वावधूगत्वैसरचारङ्गपूर्वेण सूक्तं वाच्यं नारायणार्यं परमगमनव्याख्यातनीडे श्रीमद्रङ्गसभादिसंयमितम् श्रीमद्वीरभूतहादिशरदित्वादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंसदेशेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनशासनवदं नारायणयोगिदम् श्रीमद्रङ्गसदारि योगिजनस्वात्मरक्षापरं श्रीमद्रङ्गसदारि विराट् लब्धाहमान्तर्ध्यम् ईर्ष्याडम्बविवर्जितं सुभगुणैर्भान्तं महद्वंशयम् वन्दे वत्सविभूषणं बुधवरं श्रीकृष्णवाद्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्धत्रयन्तसारम् अनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्विकृपाविष्टम् श्रीरङ्गनाथेदिशेखरम् आक्षयामः जयत्याश्रितसत्रासत्वहन्तविद्वंसमौर्यः प्रभावान् ஸ்ரீதியா தேவியா பரமவியோபாஸ்கரः. சுவாமி தேசிகனுடைய காவியங்கள், அதாவது சுவாமி தேசிகன் பல கலைகளிலும் வல்லவர். அந்த ரீதியில சாஸ்திர ரீதியாக பல கிரந்தங்கள், விசிஷ்டாத சித்தாந்தங்களை ஸ்தோத்திர ரூபமாகவும் காவியங்கள் ரூபமாகவும் வெளிப்படுத்தியிருக்கார். அதே மாதிரி நாடக ரூபத்தினாலையும் இந்த சேதனர் எல்லாரும் பிரபத்தின்ற மார்க்கத்துல அனுஷ்டிச்சு அது பிரகாரம் பெருமாள் திருவடி அடையணும் அப்படின்ற எண்ணத்தை நாடகத்தின் மூலியமா பரப்பல. அந்த ரீதியில முதல் 2 ஸ்லோகங்கள் ஒன்று பக்தி யோகத்தை பற்றியும் அடுத்ததாக பிரபத்தியை பற்றியும் சொல்றதாக சொல்லி, இந்த நாடகத்துல சூத்திரதாரி அவன் தான் நாடகத்தினுடைய தன்மைகள்லாம் சொல்லுவான். அது இப்படிப்பட்ட நாடகம், இது இந்த விஷயத்தை கொண்டது, இதுல இவர் இன்னர்கள் நடிக்கிறார்கள், இந்த நாடகத்தினுடைய நோக்கம் என்ன, இது எல்லாத்தையும் அவன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவான். அதை அறிமுகப்படுத்துறது அவன் தான். சரி, அப்படிப்பட்ட நாடகத்துக்கு சில இலக்கணங்கள்லாம் இருக்கு. அந்த இலக்கணத்துக்கு ஏற்ப அதுக்கு ரசிகர்கள் வேணும். ரசிகர்கள் இல்லைன்னா நாடகம் சோபிக்காது. இந்த ரசிகர்கள் இந்த சினிமா பார்த்துட்டு போடுற ரசிகர்கள் மாதிரி கிடையாது. இதுல இந்த நாடகத்துல, அதுவும் இது சாஸ்திர ரீதியான நாடகம், இந்த சாஸ்திர விஷயங்களை சொல்லக்கூடிய நாடகத்துல நாடகத்தினுடைய இலக்கணங்கள் அப்படி இருக்கணும். அதே சமயத்துல அந்த விஷயங்களும் ஜனங்களுக்கு போய் சேரணும். அந்த இதில் இந்த நாடகம் அமைஞ்சிருக்கு. அதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி
ஜீவர்கள் பொதுவாக அவர்களுக்கு நற்குணங்கள் உடைய ஜீவர்கள் இருக்கா, கெட்ட குணங்கள் உடைய ஜீவர்களும் இருக்கா, சமுதாயத்துல கலந்து இருக்கும் இல்லையா? அதனால நல்லவர்கள் என்ன பண்ணுவா அப்படின்னா, யார் தப்பான மார்க்கத்துக்கு போறாளோ அவளை கூப்பிட்டு உபதேசம் பண்ணி இப்படிலாம் போகக்கூடாது, அது நல்ல வழி இல்லை, கேட்கறது கேட்காது அவளுடைய இஷ்டம். ஆனா ஒருத்தன் கெட்டு போறான் அப்படி சொன்னா அதை பார்த்து நம்ம வெறுப்பிடக்கூடாது. அப்பா இது சரியில்லைப்பா, இந்த மார்க்கத்துல வரணும் அப்படின்ட்டு. பெரியவாளுடைய தன்மை அதுதான். ஆக இந்த லோகத்தில் இருக்கிற ஜீவர்கள்லாம் உஜ்ஜீவிக்கணுன்றதுக்காகவே இந்த நாடகத்தை, நம்மளுடைய விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை, அதுவும் பிரபத்தினுடைய பெருமையை வெளிப்படுத்துறார், ஆச்சாரியருடைய பெருமையை வெளிப்படுத்துறார். அந்த சூத்திரதாரர் இப்ப முதல்ல மங்கள ஸ்லோகங்கள் பண்ணார். அதாவது यद्भक्ति प्रत्यात्मके दिनमुखे दृष्टिक्षमक्षेत्रिणः क्षिप्रं संसृति सर्वरी क्षिपति वत्स यत् संकल्प सूर्योदयः तत्वैरस्त्रविभूषणैः अधिगत स्वाधीन नित्योन्नतिः श्रीमान् अस्तु समे समस्त विपद उताराय नारायणः. இது வந்து பக்தி மார்க்கத்தை சொன்னார். அடுத்த லக்ஷ்யே யத்ர ஸ்ருதி हित गुणाकृष्टि लब्धावधानैः प्रत्यग्भान प्रणवधनुषा सत्ववद्भिः प्रयुक्तः मध्ये वक्षस्फुरतिमनसा पत्रलकौस्तुभात्मा पद्माकान्त सबुदया दुर्गसिन्धु சேவः அப்படின்னு பிரபத்தி மார்க்கத்தை சொல்ற. அந்த பிரபத்தி யார்கிட்ட பண்ணணும் அப்படின்னா, பிராட்டியோட கூடிய எம்பெருமான் திருவடிகளில். அந்த பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் அபிமானமானது இந்த ஜீவன். ஜீவனுடைய அதிஷ்டான தேவதைன்னா கௌஸ்துபம். இந்த கௌஸ்துபம் எம்பெருமானுடைய திருமார்பில் அலங்கரிக்கிறது. அதே திருமார்பில் பிராட்டியும் கருணையாகிய சமுத்திரத்தை உடைய பிராட்டியும் அங்கதான் திருமார்பில் தான் அலங்கரிக்கிறார். அப்படிப்பட்ட திருமால் கிட்ட ரொம்ப வியாமோகம் கொண்டவன் எம்பெருமான். அவன் திருவடியில தான் நாம் பரநியாசம் பண்ணணும். ஆக இந்த ஜீவாத்மா அவன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அவன் மனசுல ஒரு லட்சியம் வச்சுக்கணும். என்ன லட்சியம் அப்படின்னா, நாம் நல்ல மார்க்கத்திலே போகணும், நல்லதையே அடையணும், நமக்கு நல்கதியாக இருக்கக்கூடிய பரமபதத்தை அடையணும் அப்படின்னு நினைச்சுன்னா, அதுக்கேற்ற மாதிரி அவனுடைய எண்ணத்தை ஈடேறி வைப்பான் எம்பெருமான். ஆக லட்சியம் வேணும். லட்சியம் இல்லாத எதுவும் பண்ண முடியாது. எப்படி ஒரு மிருகத்தை வேட்டையாடுறவன் ஒரு லட்சியம், அதாவது அவன் வேட்டையாடுறதுக்கு வேண்டிய கருவியெல்லாம் வச்சுட்டு இருப்பான், அதாவது வில்லு அம்பு எல்லாம் வச்சுட்டு இருப்பான். லட்சியமும் உடையது. இன்னைக்கு வேட்டைக்கு போனா அத்தை அடிக்கணும் அப்படின்னு அந்த லட்சியம் போவான். அந்த லட்சியம், அந்த வஸ்து கிடைச்ச உடனே அந்த வஸ்துவை பார்த்து அந்த தனுசுல வில்ல ஏற்றி அம்பை ஏற்றி அப்புறம் நான் கயிற்றை இழுத்து அந்த லட்சியத்துக்கு மேல விடுவான். அந்த மாதிரி நாம என்ன பண்ணணும், நம்ம லட்சியம் நம்முடைய எண்ணத்தெல்லாம் அதாவது தனுசுல ஏற்றி நம்மளுடைய அதாவது பக்தியாகிற அம்பினை கொண்டு, அதாவது அகங்காரம் அவகாரங்கள் இல்லாத சாத்விக குணங்களை கொண்டு எம்பெருமான் திருவடியில நம்மளுடைய ஜீவாத்மாவை அம்பு எய்ய வேணும். அப்படி எய்தினால் நாம எம்பெருமான் திருவடியில பரநியாசம் பண்ண முடியும். ஆக லட்சியம் அங்கதான். ஆக அதுதான் இங்க சரி, அதுதான் இந்த 2வது ஸ்லோகத்தில் சொன்னார். அடுத்ததாக அப்ப உடனே சூத்திரதாரன் அந்த ஸ்டேஜ்ல வந்து, எனக்கு ஆதிஷ்டோஸ்மி, யார் அவனை உத்தரவு போட்டா அப்படின்னு சொன்னா, சாத்விகர்கள். அந்த சாத்விகர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது ரொம்ப, ஏன்னா இந்த நாடகத்தின் நோக்கமே பிரபத்தியை சொல்றதுதான். அந்த பிரபத்திக்கு இலக்கு யாருன்னா எம்பெருமான். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னாக்க, ஏன்னா இந்த நாடகத்தின் விஷயத்தை சொல்றதுக்காக வர சூத்திரதார் அப்ப சொல்லச்சே அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா, நிகில சுராசுர கோட்டி மணி நிகர நீராஜித பாதபீடஸ்யா
அவர்கள்லாம் தனது அந்தஸ்துக்கேற்ப கிரீடங்கள்லாம் தரிச்சுட்டு உயர்ந்த கிரீடங்கள், அது ரத்தனங்கள்லாம் போயுது. அந்த கிரீடங்களுடைய அந்த கிரீடங்களை கொண்ட அவர்கள் எம்பெருமான் சரணாகத பரித்ராண சப்ததந்து தீட்சித யாருடைய திருவிழாவை சேவிக்கிறார் அப்படின்னா, அதாவது ஆட்சியர்களை காப்பதாகவே தன்னுடைய விரதமாக கொண்ட எம்பெருமான் இருக்கானே, அவன் சப்த தீட்சிதஸ்ய அவனுடைய திருவிழ. அது மட்டும் இல்ல, சரசீருக வாசினி சகச்சரித தர்மனஹா, அவன் திருமார்பு அலங்கரிக்கக்கூடியவள் யாரு அப்படின்னா பிராட்டி. அவள் எப்படி தாமரை பூல வசிக்கக்கூடியவள், அதுவும் எம்பெருமானுக்கு அனுகுணமாக இந்த தர்ம காரியங்கள்லாம் அனுஷ்டிக்கிறதுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடியவள். அவருடைய திருவடியில அவள் சேவிச்சு அந்த திருவடியினுடைய பிரகாசத்தை இவருடைய ரசங்களுடைய ஒளியினால இன்னும் மெழுகுபடியா பண்ற. அப்படி எல்லோராலையும் சேவிக்க தகுந்த பிராட்டியோட கூடிய எம்பெருமான் சம்ஸ்கரண தவதகன தாப நிர்வாபன வலாகசிய, இந்த ஜீவர்கள் ஏற்கனவே கொழுந்து விட்டு எரியக்கூடிய சம்சாரத்துல மாட்டின்னு இருக்கா. அப்படி சம்சாரத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற ஜீவர்களை என்னது ஜீவிதஸ்ய சரணாகத பரித்ராண சம்சரண தவதகன பாப நிர்வாபன வலாகசிய, அந்த காட்டுத்தீயை யாரால் அழிக்க முடியும் அப்படின்னு சொன்னா எம்பெருமான். அவன் தான் கார்மேக வண்ணன், அவனால்தான் அது முடியும். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடியிலேயே நமக்கு தஞ்சம். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படி சொன்னா, தன்னுடைய பக்தர்கள்லாம் வந்து சுலபமா சேவிக்கும்படியாக பல பல திவ்ய தேசங்கள் அபிமான ஸ்தலங்கள் இவைகள் எல்லாத்தையும், அது தவிர யாரார் பக்தியோட தனித்தனி கோவில் கட்டுறாலோ அந்த இடங்கள்ல எல்லா இடத்துலையும் அச்சாவதூர்வமா எடுக்க. அதான் சொல்றேன், ஸ்ரீரங்க விஷகிரி சத்யவிரத யதுகிரி புருஷோத்தம பாண்டுரங்க பிரபுதிஷு, அங்கெல்லாம் திவ்ய தேசத்துல எழுதிருக்க. எப்படின்னா எதுக்காக அப்படின்னு சொன்னா, அவள்லாம் வந்து சேவிக்கிறதுக்காக. அபிமத யாத்ரோத்சவ சேவாக அவனை சேவிக்கிறதுக்காக யாத்திரையாக வந்துருக்கான். அவர்களுக்காகவும் அவர்களுடைய பாத தூளி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. அப்படிப்பட்ட பாகவதர்கள்லாம் அவருடைய திருவிழி தூள்பட்ட திவ்ய தேசம். என்ன அதுல அந்த பிரதானமா இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள்ல எதிரா பிரதானம் அப்படி சொன்னா, மருத்விருத்தாந்த மத்திய சேனை, அந்த ரெண்டு காவிரிகளும் சேர்ந்து நடுவில் எழுதிருக்காரு. அவர் எப்படிப்பட்டவர்? சேஷாசன கருட நிர்விசேஷை, நித்தியசூரிகள் என்ன, விஷ்ணுசேனர்கள் என்ன, அதாவது ஆயுசேஷன் கருடன், இவர்கள்லாம் நித்தியசூரன் விஷ்ணுசேனர் இவரோட கூடியதாக அங்கங்க அசேஷ ஜன சம்பாவனியை எல்லோரும் அவர்கள் சேவிக்கும்படியாக அசம்பவத் அவஜகந்தைகி, யாரால் சேவிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா அப்பழுக்கற்றான ஞானிகள். அவர்கள்ட்ட ஒரு தோஷம், அவஜகந்தைன்னு தோஷமே இல்லாதவர்கள். வத்தியம்னா தோஷம், அவத்தியம்னா தோஷம் இல்லாத உடையவர்கள். அவர்கள் யாரு? பரமேகாந்திகள். அவர்கள் எப்படின்னா அபிஜன வித்யா சமுச்சித சதாத, பல வித்தியைகளை கற்றவர்கள், சாஸ்திரங்களை கற்றவர்கள், நல்ல உயர்ந்த வம்சத்துல பிறந்தவர்கள், சதாச்சார
சீலசாலிபிகி சதாச்சாரத்தை அதாவது அப்படி ஆச்சாரத்தை உடையவர்கள், நல்ல குணவான்கள், அவர்களாலே சேவிப்படுகிறவர் இந்த எம்பெருமான். அதனால அனாதி மாயா மகாவர்த்த பம்ரமணி அவகாகிய கதகா, இந்த சம்சாரத்துல ரொம்ப நாளா மூழ்கிட்டு இருக்காளே அவளையெல்லாம் உத்தரணம் பண்றதுக்காக இந்த பாகவதர்களே அதிகமிஷத்து முக்தி கண்டாபதைகி அகண்ட திவ்யமங்கள சிகண்டைகி, அந்த மகான்களை பத்தி சொல்ற என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள்லாம் குதிர்ச்சிகளை வாதம் பண்றதுலே சமர்த்தாளா இருக்கா. மோட்ச மார்க்கத்தை அதே அனுஷ்டிக்கக்கூடியவர்கள், அதுல சிரோன்மணிகளா இருக்கா. உபனிஷத்துல வேதத்துல சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் நன்கு தேர்ச்சி பெற்றவர்களாய் பலருக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய ஸ்தானத்துல இருக்கக்கூடியவர்கள். அது மட்டும் இல்ல, மற்ற கலைகளும் தெரிஞ்சவர்கள். அதனால பரிபூர்ணமான எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் அவர்கள். அதுதான் இங்க சாதிக்கிறார். மிஷிதம் முக்தி கண்டாபதைகி அகண்ட திங்மண்டல சிகண்டகி, அவங்க திக்கட்டும் அவருடைய புகழ் நிறைந்தவர்கள். ஔபனிஷத உபதேச தேசிகை, உபநிஷத்துக்கு அர்த்தங்கள்லாம் உபதேசிக்க பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள். அவகத சகல கலாபை, அதாவது அனவரதம் அதுல பரிச்சயம் கொண்டவர்கள். அந்த சாஸ்திரங்களை மட்டும் இல்ல, காந்தர்வ வித்யா பிரசாதித்த பரமபுருஷை, இந்த நாட்டிய கலைகள், அதாவது காந்தர்வம்ன்றது இந்த நாட்டிய கலைகள் தான், அதுலயும் அவர்களுக்கு பரிச்சயம் உண்டு. அப்படிப்பட்ட மகான்களாலே நான் ஆஜ்ஞாபிக்கப்பட்டேன், நியமிக்கப்பட்டேன் அப்படின்னு சூத்திரத்தாரு சொல்றேன். இவ்வளவு விஷயத்தையும் அந்த பாகர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்றதாக இவ்வளவு விவரங்கள் சொல்ற. அவர்களை அதாவது நாராயணக சிந்தர்களாய், சகல சாஸ்திர பராங்கதர்களாய், சதாசீல சம்பன்னர்களாய், அனுஷ்டானத்துல முக்கியமான குறிக்கோள் உடையவரால், அதை தவிர சரணாதி மார்க்கத்தையே அவலம்பித்துக் கொண்டிருக்கிற ஆச்சாரியர்களா, பலருக்கும் அது அனுஷ்டானத்தை பண்ணி வைக்கக்கூடிய ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட பரமேகாந்திகள், அவர்களாலே நான் நியமிக்கப்பட்டேன்னு சொல்றேன். அத்திர பவத்பிகி ஆரிய மிஷ்டகி, அப்படிப்பட்ட மகான்களாலே நான் ஆதிஷ்டோஸ்மி நியமிக்கப்பட்டேன். சரி, அவர்கள் என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, இந்த நாடகத்தை எதுக்காக இந்த நாடகம் வந்தது அப்படின்னா, லலித மணிசாம் பிரீத்தே பிப்ரத் ரசாந்தர பூமிகாம நவகுணோ எஸ்மின் நாட்டே ரசோ நவவிஸ்திதः ஜனன பதவி ஜங்காலார்த்திசிதா துருகுணிமா பவன் நட பரிஷதா தேனா ஸ்வாதம் சதாம் உபசின்வந்தி. லோகத்துல எல்லாருமே இலகிய மனசு உடைய, லலித மனசான், ரொம்ப இலகிய மனசு, லலிதமா இருக்கக்கூடிய, அதாவது எதை பார்த்தாலும் அந்த வஸ்து மேல ஆசை வந்துடும் வாழ்க்கை. பிரீத், முதல்ல ஆசையா இருக்கணும், பிரீத்தை. ஒரு வஸ்துவை பார்த்தா நல்லா இருக்கே, அதை நம்ம அனுபவிக்கணுமே. அப்படி லோகத்துல நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. லலித மனிதாம் பிரீத்தே பிப்ரத் ரசம், அந்த முதல்ல ஆசை உண்டாச்சுன்னா அதுக்கு மேல அந்த அந்த ஆசை தான் சாந்தி ரசம். முதல் ரசம் அதுதான். அதுல இருந்து சிங்காரம், அப்புறம் கோபம், இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் உண்டார முதல் அதுக்கு நவகுணங்கள். அந்த நவகுணங்கள்ல எதிராக தலைவர் அப்படின்னா சாந்தி தான். ஏன்னா அதான் கடைசி. அதுக்கு முன்னாடி வர்ற சிங்காரம் மீதில இந்த ரசங்கள்லாம் நவரசங்கள் இருக்கும் இல்லையோ, அவைகள்லாம் அதனுடைய துணையை கொண்டு இருக்கு. அதுதான் சொல்ற பிப்ர ரசாந்தர பூமிகா நவம குணம். அப்படி 9 குணங்களை உடையதான இந்த நாட்டியத்துல ரசோ நவமஸ்திதா. அதுவும் இது புதிதாகவும் இருக்கு. இந்த நாடகமும் புதுசு, இது மட்டும் யாரும் பார்த்தது கிடையாது.
ஜனபதவி ஜங்காலார்த்திச்சிதா துகுனி பவன் நடபரிஷதா சேனா சுவாதம் சதா உபஜின்வந்தி. அதாவது இந்த இந்த ஜீவர்கள்னா சம்சார மார்க்கத்திலேயே ஓடி 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 ஓடிட்டு இருக்கா. அவன் இந்த விஷயத்தை அனுபவிக்கலாமா, அந்த விஷயத்தை அனுபவிக்கலாமா, இந்த விஷயத்தை அனுபவிக்கலாமா அப்படின்னு அதோட அப்படி ஓடிட்டு இருக்கா. அதனால அந்த பல ஆசைகள் தோன்றுது. பல ஆசைகள் கொண்டா அது விபரீதமா நடக்கும். அதுல சில பேர் நல்ல விஷயத்துல ஆசைப்படுறான். முக்கால்வாசி பேர் லோகத்துல இருக்க இன்பங்களை அனுபவிக்கிறது தான் ஆசைப்படுறாளே தவிர அதுல இருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப ஏதாவது கொஞ்சம் பேர் தான். அதனால அவர்களெல்லாம் அந்த எப்படி இதர விஷயங்களில் ஈடுபடுறாளோ அவளெல்லாம் நல்வழிப்படுத்தி கெட்டது நல்லது நல்லவர்கள் கெட்டதே நல்லவர்கள் இது கெட்டதுன்னு சொல்லுவா. அப்படி உபதேசம் பண்ணக்கூடிய ஆச்சாரியர்களாலே இத நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நவரசங்களையே கொண்டு அதாவது கதாபாத்திரங்களாக கொண்டு இந்த நாடகத்தை நடத்து அப்படின்னு அவன் எனக்கு உத்தரவு போட்டான். அவருடைய உத்தரவை நான் ஏற்றவனாக பிரதிகிரகீதா மயா அவருடைய இட்ட ஆகிய நான் ஏற்கின்றேன். மயா என்னால் ஏற்கப்பட்டது. நான் எப்படிப்பட்டது தெரியுமா? இவன் சாதாரண மட்டும் இல்லை, இவனும் நாடகத்துல அந்த நாடக கலைகளாம் நல்லா தெரிஞ்சுவேன். பரிகிரகீதா மயா அந்த ஆச்சாரிய நியமனத்தை ஏற்றுக்கொண்டான் நான். அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையா, ஆஹா நியமித்தபடி நான் பண்றேன்னு சொல்லணும் இல்லையா, அது சொல்றேன். பரத மத உபாத்தியாய இந்த பரத மதம் இருக்கு, அதாவது பரத கலைகளுக்கெல்லாம் ஒரு பிரதம குரு அவர் தான் பரம அதாவது பரத முனிவர் பேர். அந்த அவர்கிட்ட தான் இந்த சாஸ்திர நாடக சாஸ்திரமே ஆரம்பிச்சது. அதுல அவர்கிட்ட அடுத்து அவர் சிஷ்யர் இருக்கணும் இல்லையோ, அதுல பரத மத உபாத்தியாயன்றது அங்க ஆரம்பிச்சப்பட்ட பரத முனியை சொல்றது. அவருடைய அடுத்த சிஷ்யர் சன்மார்க்க வர்தனஸ்ய அந்தே வாசினஹா அந்த மகான் பரத முனிவர்கிட்டயே எல்லாத்தையும் கற்றுக்கொண்டவர்களாக சந்தோஷ பாலகன் அவர் பேர். அவருடைய சந்தோஷ பாலகன் நாமதேயஸ்ய இந்த சந்தோஷ பாலகன் நாமத்தை உடையவரான அவர் எப்படி விட்டுனார்? சைலூஷ சக்கரவர்த்தினஹா அவர்கிட்ட நிறைய சிஷ்யர்கள். அவருடைய பிள்ளையில அந்த நாடக சாஸ்திரம்னா பயின்ற நிறைய பேர் படிச்சிருப்பாங்க இல்லையோ, அந்த படிச்சிருக்கிற சிஷ்யர்கள்ல பிரதானமா இருக்கக்கூடியவன் யாரு அப்படின்னு சொன்னாங்க, அந்த சந்தோஷ பாலகனுடைய அதாவது அவனுடைய பயிற்சியினால் அவங்ககிட்ட நாடகத்தை கற்றுக்கிறவர்கள சைலூஷ சக்கரவர்த்தினகா. சைலூஷன்னாக்க அந்த நாடக கலையை பயின்றவர்கள். அந்த பயின்றவர்கள்ல தலைமையா சக்கரவர்த்தினா தலைமையா இருக்கக்கூடியவன் யார் தெரியுமா? சக்கரவர்த்தினகா புத்திரேன. ஆக அந்த சந்தோஷ பாலகனுடைய பிள்ளை யாரு? இந்த சூத்திரதாரி தன்னை சொல்லிக்கலாம். ஆக சந்தோஷ பாலகனுடைய குமாரன் நான் யார் தெரியுமா? இந்த நாடகத்தெல்லாம் கற்றுக்கொண்டாலே அவர்கள நான் பிரதானமா இருக்கேன். சக்கரவர்த்தி குசீலவ குஞ்சர கண்டீரவேன. அதாவது என் பேரு சொன்னாலே எல்லாரும் பயப்படுவான். அப்படி என்ன மீதி நட்டர்களா இருக்கும் இல்லையோ, நட்டர்கள் அதாவது நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமா பண்ண முடியும். அந்த கூட்டத்துக்கு இவன் சிம்ம சுப்பனமா இருக்கணும். பிரதிபட குஷீலவ குஞ்சர கண்டீரவேன. ஏன்னா அவெல்லாம் தப்பு பண்ணதுக்கு கண்டிக்கணுமோ இல்லையோ, அதனால அவெல்லாம் தப்பு இல்லாத எந்த ஒரு தொய்வும் ஏற்படாத நாடமும் தொய்வே ஏற்படக்கூடாது. அதனுடைய இது அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் எல்லாரும் பாப்பா. நடுவில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுனா அவன் தூக்கி விடுவான். அதனால அந்த டிராமா ஒரு சீரியல் போயிட்டே இருக்கணும். அதுல இவன் சொல்ல
இவன் பேர் என்ன, வைகுண்ட வினோதினஹா. இந்த பெருமாளுக்கு வைகுண்டநாதன் பேர். ஏன்னா எல்லோருடைய பாபத்தையும் போக்கி மோட்சத்துக்கு போகக்கூடியவன் வைகுண்டன். அவன் விகுண்டன் பேர். அதனால வைகுண்டனா என்னுடைய பேர் என்ன தெரியுமா, வைகுண்டநாதன் பேர். தன் பெருமை எப்படி சொல்கிறான், பரத முனிவர்கிட்டேருந்து அவ அப்பா நான் சந்தோஷப்பான் கத்துட்டார். அந்த சந்தோஷம் நிறைய பேர் நடிகர் நடனங்கள்லாம் இருக்கா, அதுல நான் பிரதானமா இருக்கேன் அப்படின்னு தன்னுடைய பெருமையை சொல்லி சம்பிரதிஷ்டம் விதிஷாம் ஆஜ்ஞா, எனக்கு ஆஜ்ஞை பண்ணால மகான்கள். அவ எப்படி தெரியுமா, அவ்வாளும் இந்த நாடக சாஸ்திரத்தில் நல்ல பயிற்சி உள்ளவர். நாடக சாஸ்திரம் மட்டும் இல்லை, மற்ற வேதாந்த சாஸ்திரங்கள்ல கூட அவர்கள் நிபுணர்கள். அப்படி அந்த மகான்களாவே நான் நியமிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்ற. அதனால அவன் என்ன கண்டிஷன் போட்டிருக்கா, இந்த நாடகம் எல்லாருக்கும் சந்தோஷம் தரும்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நியமிக்கிறா. அது பிரகாரம் ஆஜ்ஞா. திவ்ய பிரயோக திதிக்ஷா தத்தக்ஷணாக விசக்ஷணாச்ச சுமதிதாக சாமாஜிகாக. இந்த நாடகத்தை பார்க்கிறவன் எப்படிப்பட்ட தெரியுமா, இந்த நாடகமே ஒரு நாடகத்திலே ஒரு தெய்வீக கலை. அது பரதநாட்டியங்கள்லாம் இருக்க, பரதநாட்டியம் நாடகம் இதெல்லாம் தெய்வீக கலைகள். அதனாலதான் திவ்ய சப்த போடுற. இந்த நாடகம்லாம் திவ்ய பிரயோகம். அதுவும் உயர்ந்த விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை பரப்பக்கூடிய ஒரு நாடகம். சாதாரண சினிமா மாதிரி காதல் கதைகள்லாம் வர கதை இல்லை. இது ஏதோ ஜோக் வரைக்கும் அது மாதிரி கதை இல்லை. இது நம்மளை நல்மார்க்கத்தில் ஆசன் வரக்கூடிய தத்துவத்தை உணர்த்தக்கூடிய கதை. ஆனால் திவ்ய பிரயோக திதிக்ஷா தத்தக்ஷணாக, அதாவது இந்த டிராமாவை பார்க்கறதுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பழைய காலத்துல டிவி வரைச்சு அவ காரியத்தை முடிச்சுட்டு கரெக்டா அந்த இடத்துல வந்து உட்காந்துருவா. அவளுக்கு வேண்டிய ப்ரோக்ராம் பார்க்கணும்னு சொன்னா ஏன்னா காரியத்தை ஒன்று வச்சுட்டு இங்க பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த டிராமாவை உயர்ந்ததான டிராமா, இந்த டிராமாவை பார்க்கறதுக்காக அவ என்ன பண்ணா, திதிக்ஷா தத்தக்ஷணாக மீதி காரியங்கள்லாம் உண்டாவா. டிராமாவை பார்க்கணுன்றதுக்காக இதர காரியங்கள்லாம் உண்டு. வேலை இல்லாம இருக்கா. வேலை இல்லாம இருந்தா சோம்பேறி சொல்லுவா இல்லையா, அது இல்லை. இந்த டிராமாவை பார்க்கறதா எல்லாத்தையும் ஊசி வந்து உட்காந்துருக்கா. விசக்ஷணாச்ச, சரி ஏதோ டிராமா பார்க்கறதுக்காக வந்திருக்காளே அப்படின்றது கிடையாது. விசக்ஷணாச்ச, இந்த டிராமாவுடைய நுணுக்கங்களும் அவளுக்கு தெரியும். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா, அடுத்த சீன் என்னவா இருக்குன்னு சொல்லுவா. அதே மாதிரி அதனுடைய சூழ்நிலை தெரிஞ்சா இருப்பா சில பேர் இல்லையா. அதனால இவெல்லாம் அந்த நாடக சாஸ்திரத்தை நன்கு தெரிஞ்சவர்கள். விசக்ஷணாச்ச ரெண்டு அட்ஜெக்டிவ் போடுறா. என்ன, அவெல்லாம் தன்னுடைய வேலையை விட்டு இந்த மாதிரி உயர்ந்த நாடகத்தை பார்க்கணும்னு வந்திருக்கா. அதை தவிர இதுல பரிசயம் உள்ள இந்த ஞானம் உள்ளவர்கள். விசக்ஷணாச்ச சமுதிதாக சமாஜிகாக, அப்படிப்பட்ட ரசிகர்கள் தான் இங்க சேர்ந்திருக்கா. சாமாஜிகாகனா ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் எல்லாம் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் தெரியுமா, இந்த டிராமாவை பத்தி நுணுக்கங்கள்லாம் தெரிந்தவர்கள். அதை தவிர வேற எந்த வியாபாரத்தையும் தன்னுடைய சிந்தனைகள், ஐயோ அங்க அடுப்புல அது வச்சிருக்கேன் அது வீணாப்பட போறது அப்படின்னு நினைச்சுட்டு உட்காரணும். அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து வரும். நடுவில் எழுந்து போகக்கூடிய கூடாது. ஏன்னா எழுந்து போனா கதையினுடைய நாடகத்தினுடைய கதையும் போயிடும், அதனுடைய இதுவும் போயிடும். ஏன்னா இப்படி அவளும் இதுல ரொம்ப ஆசை உள்ளவர்களாக அப்படிப்பட்டவர்களா இருக்கா. சாமாஜிகாக. ஏன்னா இந்த சூத்திரக்காரனும் பிரதிஜை பண்ணியிருக்கான், நான் நல்ல இந்த டிராமாவை நல்லபடியா முடிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்ட ததாகி உடனே ஒரு ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அப்படின்னு சொன்னா, அவதாரித நாட்டிய தேசி மார்கை அசமீச்சீன பராமுகை பரமி அஸ்மி அமீபிஹி பரதாகம தெய்வ தேரே வைஷா பரிஷத்து சம்பிரதி பாததே மகத்திஹி. இந்த சமுச்சித கீழே சொன்னார், சமுதிதாக சாமாஜிகாக சொன்னார். சரி, இந்த ஆடியன்ஸை பத்தி உண்மையை சொல்லியே அவளுடைய அவளுடைய தன்மையை சொல்ற இருக்கும். அவள்கிட்ட இருக்கிற உயர்ந்த தன்மை என்ன அப்படி சொன்னா,
இப்போ இப்போ நடக்கக்கூடிய இந்த சபை இருக்க, இந்த டிராமா இருக்க, அவதாரித, இந்த இது இருக்க, இது நாட்டியம், என்ன, தேசி, மார்க்கம் இப்படின்னு 3 பிரிவுல கூடியது. அதுல நாட்டியம்னா என்ன அப்படின்னா, அந்த நாடகம் வந்து முதல் அங்கம், 2ஆம் அங்கம், 3ஆம் அங்கம் சொல்லுவான். டிராமா எல்லாம் முதல் அங்கத்தினுடைய கதையை முதல்ல சொல்லிடுவான். முதல் அங்கத்துல இது வரப்போகுது, இந்த நாடகங்கள் நடிகர்கள்லாம் வரப்போறா அப்படின்னு சொல்லுவான். அந்த அதாவது நாட்டியம் முதல்ல டான்ஸ், அதுக்கப்புறம் அங்கம் உண்டு, அப்புறம் வாக்குனா சம்பாஷணைகள், அலங்காரம், இப்படி பல அங்கங்களை உடையது இந்த டிராமா. அதான் இங்க சாய்க்கிற நாட்டிய, தேசி, மார்க்கம் 3 விஷயங்கள் சாய்க்கிற. இந்த நாடகத்துல தேசின்னா நாட்டியம்னா நாட்டியத்தான் சொல்லிட்டார். நாடுன்னா அங்கங்கள் உடையது, சம்பாஷணைகள் உடையது, அலங்காரியம், இந்த அலங்காரிகள்னா தமாஷா பேசுறது, இதெல்லாம் உடையது. அப்புறம் தேசின்னா என்ன அப்படின்னா, அந்த தாளங்கள்லாம் போடுவோம், அதுக்கு ஏற்ற மாதிரி நடிக்கணும். கொஞ்சம் தப்பி போச்சுன்னா நல்லா இருக்காது. தேசி தாளாத் அனுசாரி, தாளம்னா தாளம் போடுறது, அதுக்கு அனுசரமாக இருக்கக்கூடிய அப்படி நடிக்கக்கூடிய நடிகர்கள். மார்க்கம்னா அபிநயம், ஒவ்வொருத்தருடைய அந்த நடிக்கை செய்ய அந்த பாவங்கள்லாம், அதுவும் நாட்டிய கலையில பாவங்கள்லாம் பார்க்கலாம். அந்த பாவங்கள்லாம் இருக்கணும். சிரிக்க வேண்டியதுல, அழ வேண்டிய இடத்துல சிரிச்சுட்டு சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. உண்மையாக அழகிற மாதிரி இருக்கணும். என்ன அந்த அழகு வரலன்னா பேசறிக்கு போடுவான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் சினிமா நடிகர்கள்லாம். ஆனா இங்க டிராமாலாம் சில பேர் நேரையே அழுவா, அப்படியெல்லாம் நிஜமா இருக்கணும் அது. அதனால மார்க்கம்னா பாவ பிரதர்சி அப்படின்னா வியாக்கியானம் பண்ணியிருக்க சுவாமி உத்தமர் சுவாமி. அப்படிப்பட்ட நாடகத்துல அசமீச்சனம் ஏதாவது ஒரு இடத்துல தப்பா எடுத்து வச்சுக்கோ, இந்த பாக்குற ஆடியன்ஸ் இருக்காளே, அவ மூஞ்சி ரொம்ப சுருங்கி போடும். என்னடா இது இப்படி அப்படின்னா பண்ணுவா, நனவில்லை, ஆரம்பம் நல்ல, சரி இந்த கதையை நனவு எழுதி போட்டு நடிக்கிறது சரியில்லை, இது நன்னாம இருக்காது அப்படின்னு எழுதி போடுவா. அதனால அசமீசின பராமுகைஹி அமீபிஹின்னா இங்க கூடியிருக்காளே இந்த ஆடியன்ஸ், இவெல்லாம் பராமுகைஹி, ஏதோ ஒரு தப்பு ஏற்பட்டு இருக்குன்னா பார்க்கவே மாட்டா, மூஞ்சி. அதாவது காலட்சேபம் பண்ணிச்சு, நேரம் பார்த்து சொன்னாதான் யாரோ புரியல தெரியும். அப்படி புரிஞ்சவளை பார்த்தா, புரியாதவளை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும். ஏன் என்ன புரியலையா அப்படின்னு கேட்டு அவளை புரியும்படியா பண்ணணும். அதே மாதிரி ஆடியன்ஸு அவளோட முகத்தை பார்த்து நடிப்பா. சரி, ஓஹோ நம்ம என்ன பண்ணா கொஞ்சம் சிரிப்பு இருக்கு, தலையாட்டுறான் அப்படின்னு ரசிக்கிறாங்க. சில இடத்துல பார்த்தா ஒண்ணுமே ரெஸ்பான்ஸே இல்லாம நடந்திருக்கு. அது மாதிரி ஏதாவது தப்பு இருந்தா பராமுகை பார்க்கவே மாட்டாளாம். ஏன்னா அவளுக்கு அந்த நாட்டிய சாஸ்திரம் தெரிஞ்சவா இருக்க. அப்போ அதுவும் இல்லாத இந்த இந்த நாடகம் இருக்க, பரத ஆகம தேவதேரேவேஷா, இவையெல்லாம் ஒரு தெய்வ கலைகள். பரிஷத் சம்பிரதிபாஸ், இதுவும் ஒரு உயர்ந்த தெய்வீகமான கலை. எது நாடக கலைன்றது. பார்க்கிறவர்களும் அந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சவர்கள் அந்த நாடகத்துக்கு ஒரு மதிப்பு தரணும். ஏன்னா அது ஒரு தெய்வமான கலை. அதுல போய் ஏனோ தந்து நடிக்க கூடாது. பணத்துக்காக வாங்கி நடிக்கிறதுலாம் அது 10 தடவை ரீடேக் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். இவளுக்கு அப்படி இல்லை. இது ஒத்தியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேஜுக்கு வந்தானாக்கா அந்த கட்டுக்கிட்டலாம் கிடையாது. அந்த ஸ்டேஜ்ல அப்படியே போயிட்டே இருக்கும். ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடிதான் அவ உட்காந்து ஒப்பனைகள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்த்துட்டு அது நல்லா நடிக்கிறேனா இல்லையா அப்படின்னா அது அந்த கிராமத்துல பார்க்கணும். அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி டிராமாக்கள் இதெல்லாம் ஆகமம். இது இப்ப எப்படி பாச்சராத்திர ஆகமம்னு சொல்றோமோ அந்த மாதிரி இதுவும் ஒரு தெய்வ கலை. எது இந்த நாடகன்றதும் ஒரு தெய்வ கலை. அதுக்கும் ஒரு கடவுள் உண்டு. இப்படி அந்த தெய்வ, அதாவது அந்த நாட்டியத்துக்கு உண்டு தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால் ஏற்பட்ட நாடக சாஸ்திரம்
அந்த நாடகத்தை அறிந்த மகான்கள் இப்படி பரிஷத்து சம்பிரதி பாசதே மகதி இப்படி எல்லாமே சிறந்து விளங்குகிறது அப்படின்னு சாய்கிறது. அதனால இந்த சபை என்னன்னா இந்த நாடகத்தினுடைய இலக்கணத்தெல்லாம் தெரிஞ்ச மகான்கள், அதாவது நாட்டியம் என்ன, தேசியம் என்ன, மார்க்கம் என்ன அப்படின்றதான் நன்னா தெரிஞ்சவர்கள் யாரு, அந்த ஆடியன்ஸ். அதுல ஏதாவது தப்பு ஏற்படுத்துதுன்னா பராமுகை அது பார்க்கவும் மாட்டா. இந்த பரத சாஸ்திரமும் ஒரு எம்பெருமானுடைய அனுகிரகத்தினால ஏற்பட்டது. அதனால அந்த சாஸ்திரம் வசதி, அதை பார்க்கிற ஆடியன்ஸும் வசதி. அதனால இதுல இருந்தே தெரிவிக்கலாம் இந்த டிராமா எப்படிப்பட்டது, உயர்ந்தது அப்படின்றத சொல்றாரு இந்த ஸ்லோகத்தினால. ததகம் அசேஷ வித்யாஸ்தான சம்பத் உபலம்பனீம். அதனால இப்போ இந்த நாடகத்துக்கு தெய்வமா அதாவது இது ஒன்றும் இல்லை, கடவுள் ஒன்றும் இல்லையோ, அந்த கடவுள் அவர் எப்படிப்பட்டவர்னா வித்யா, எல்லா வித்தியர்களுக்கும் கடவுள் யாரா அப்படின்னா ஹயக்கிரீவன் தான். சரஸ்வதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம், இருந்தாலும் ஹயக்கிரீவன் தான் இதுல. ஆக அதான் இங்க சொல்ற ததகம். அதனால என்ன, இந்த நாடகமும் தெய்வ சம்பத்தை உடையது, ஆடியன்ஸும் நன்கு விஷயத்தை தெரிஞ்சவர்கள், இப்படிப்பட்ட அந்த இதனால நான் என்ன பண்றேன்னா அசேஷ வித்யாஸ்தானம், இதுக்கு இந்த வித்தைக்கெல்லாம் ஆதாரபூதமாக இருக்கக்கூடிய அந்த கடவுளை உபலம்பனி, அதை பற்றி அப்படின்னா அந்த முதல்ல அதை வணங்கி என்ன, அதை முதல்ல வணங்குறேன். அபூதபூர்வ பகுவித பூமிகாய பரிகிரே. அந்த தெய்வம் எப்படிப்பட்ட தெரியுமா, இந்த நாட்டிய கலைக்கு ஒரு தெய்வம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா, அந்த தெய்வம் அபூதபூர்வ பகுவித, இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. அதுவும் அபூர்வமான அவதாரங்கள், எத்தனையோ அவதாரங்கள் பெருமை எடுத்திருக்காரு. என்ன மத்ய கூர்ம வராகத்தை நாரசிம்ம சவாமனான்னு தசாவதாரம் சொல்லும் போது இன்னும் பல அவதாரங்கள்லாம் இருக்கு இல்லையோ. அதனால அபூதபூர்வ பகுவித்து பூமிகான்னு அவதாரங்கள், இந்த அவதாரங்கள்லாம் பரிகிரகேபி இதெல்லாம் எடுத்திருக்காரு பெருமாள். என்ன அதனால அப்படி அவதாரங்கள் எடுத்தா கூட, அப்படி அவதாரங்கள் எடுத்த எம்பெருமான் கூட பரிகிரகேபி அதிரஸ்கிருத பாரம்யாம், அவங்கிட்ட எந்த தோஷமும் ஓட்டுறது இல்லை. ஏன் எம்பெருமான் மீனாக அவதாரம் பண்ணார், அந்த மீனுக்கிட்ட தோஷம் அவருக்கு உண்டா, அவனுக்கு உண்டா? மனுஷனாக இருந்தார், அதுல ஏதாவது தோஷம் உண்டா? எதுவும் கிடையாது. ஆக இப்ப எத்தனை அவதாரம் எடுத்தாலும் அதுல அவனுடைய பரதத்துவம், அவனுடைய சத்துவ உணர்வு இதெல்லாம் மாறவே மாறாது. அப்படிப்பட்ட எம்பெருமான் அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ஆணவபோத ஜலதி குட்சிம் பரீம், அதாவது நம்மளுடைய பாபம் இருக்கே, அதாவது அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானமாக கடலை உறிஞ்சிடானா பெருமாள். உறிஞ்சிட்டு நமக்கு வேற எதுலையும் புத்தி போகக்கூடாது. அனவபோத ஜலதி குட்சிம் பரீம் அனன்ய பக்தி உண்மையிலனி உள்வினி ஆதிமாம். பெருமாள் நமக்கு எப்படிலாம் அனுகிரகம் பண்ண தெரியுமா, நம்முடைய அஜ்ஞானத்தை போகிறார். அஜ்ஞானத்தை போகிறது மட்டும் இல்ல, அவன் இடத்துல பக்தி செலுத்தும்படியா அனுகிரகம் பண்றார். ஆக எல்லா பலன்களையும், எல்லா வித்தியைகளையும், எல்லா பலன்களையும் கொடுக்கக்கூடிய எம்பெருமான்
பல தத்துவ குணங்கள் மாறாத, அதாவது பரதத்துவத்தினுடைய தன்மை மாறாதபடிக்கு எந்தவித தோஷம் இல்லாமல் நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்கி நமக்கு அவன் திருவிழிலேயே பக்தி உண்டாகும்படியாக பண்ணக்கூடிய எம்பெருமான். அப்படிப்பட்ட தேவதையை நான் வணங்குகிறேன். தேவதாம் அபிகச்சாமி. அதனால அந்த இஷ்ட தேவதைய நமஸ்காரம் பண்றோம். அந்த இஷ்ட தேவதை எப்படிப்பட்டது அப்படின்னா, நமக்கு கல்வின்ற வித்யாஸ்தானங்கள் என்னென்ன லோகத்துல வித்தைகள் இருக்கு, மொத்தம் 64 வித்தைகள். அதை சாதிக்கிறார். வேதம், மீமாம்சை இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் அஷ்டாதசம் 18 வித்தைகள். அதெல்லாம் 18 வித்தைகள். சதுஷ்டி கலா வித்யானவி கிரகணம் இஷ்டம். அது தவிர மீது எல்லாம் 48 64 கலைகள் மொத்தம் சொல்ல இல்லையோ, அந்த 64 கலைகள் 18 கலைகள் வேத சம்பந்தமானது, வேதம் இதெல்லாம். மீதி 48 கலைகள் இதர விஷயங்கள் என்ன. ஆக அது ஜோதிஷ சாஸ்திரம், இதெல்லாம் நாட்டிய கலைகள். அதுக்கப்புறம் இந்த ரசங்களுடையது நிறைய இருக்கு வித்யா, அந்த கலைகள். அதில் மொத்தம் 64 வித்தைகள் சொல்ற. அதெல்லாம் தான் இங்க சொல்லப்படுறார். அதே அசேஷ வித்யாஸ்தானம்ன்றது. அசேஷ வித்யாஸ்தானம்னா லோகத்துல எத்தனை வித்தைகள் இருக்கோ அந்த வித்தைகள் மொத்தத்துக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால அப்படிப்பட்ட அனவபோதம்னாக்க அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானமாகிற சமுத்திரத்தை குச்சிம்பரியும் பருகிறான் பெருமாள். அனன்ய பக்தி உண்மையிலும் இன்னொரு, அதாவது இதர் தெய்வங்கிட்ட பக்தி இல்லாமல் தன்னிடத்தே பக்தி கொள்ளும்படியா மாத்திரானா. உண்மையில் எடுத்தான் நம்ம கண்ணை திறக்க வச்சு நான் தாண்டா பரத்தை தோன்றது நமக்கு உணசர பெருமாள். அப்படிப்பட்ட எம்பெருமான தேவதாம் அபிகச்சாமி, அப்படிப்பட்ட எம்பெருமான நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சூத்திரதார், அந்த சூத்திரதாரன்னு ஆரம்பிக்கிறான். அந்த பெருமாள் யாரா அப்படின்னு சொன்னா, காசி சந்தியா காசி தந்தன் நிசாயாக பிரஜா திருஷ்டேர் அஞ்சனசீரபூர்வா பக்தி வேதான் பாதுமே பாஜி பக்தா வாகி சாக்கியா வாசுதேவஸ்ய மூர்த்தி. இந்த ஸ்லோகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஹைகிரீவத்தை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஆக அப்படி அந்த ஹைகிரீவனை பிராச்சி சந்தியா காசி தந்தன் நிசாயாக பிரஜா திருஷ்டேர் அஞ்சனசீரபூர்வா பக்தி வேதான் பாதுமே பாஜி பக்தா வாகி சாக்கியா வாசுதேவஸ்ய மூர்த்தி. அந்த டிராமா வார்த்தை கூட அதுல ஹைகிரீவன் சொல்ற இல்லையா. இந்த தெய்வம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்முடைய பிராச்சி சந்தியா, அதாவது நம்முடைய அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்துக்கு, அதாவது அஸ்தமிக்கிறதுக்கும் அந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கும் ராத்திரி வரத்துக்கும் ஒரு சந்திப்பு ஏற்படுது, அதாவது சந்திக்கிற இடம், அதுதான் நமக்கு அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம்ன்றத என்ன பண்றது, தத்துவத்தை உணர முடியாதபடி பண்ணிடுறது. இந்த புதையல் மறைச்சிருப்பாள, அந்த புதையெல்லாம் பார்க்கறதுக்காக கண்ணில் ஒரு மைய இட்டு பார்ப்பா எங்கெங்க புதையல் இருக்குன்னு. அந்த மாதிரி அந்த நமக்கு கண்ணுக்கு மெய் மாதிரி அந்த வேதங்களை நமக்கு உபதேசித்து யாரு பிரம்மா மூலியமாக பண்ண உபகாரம் பண்ணவர் யாரு அப்படின்னா, அந்த குதிரை முகமா இருக்கக்கூடிய வாகீஷன்னு பேர். வாக்குக்கெல்லாம் ஈசனா இருக்கும், எல்லாருக்கும் நமக்கு கல்வி கொடுக்கக்கூடியவன் அவன் வாகீசன். சுத்தமான வாக்குன்றது அதுல கெட்ட வார்த்தைகள் கூட வரும் வாக்குல. இன்யூமரேஷன்கள் இதெல்லாம் சொல்லும்போது மகான்கள் தான் நினைக்கிறோம். அதாவது முட்டாளையும் தான் வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். கோபம் வந்துருக்குன்னா முட்டாளையா அப்படின்னு தான் சாய்வரான், மீது எந்த வார்த்தையும் வராது. சில பேருக்கு வார்த்தைகள்
அதெல்லாம் சொல்றதே கூட பயமா இருக்கு. அதனால அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரக்கூடாது. ஆக நம்ம வாக்கு சுத்தமா இருக்கணும்னாக்கா அதுக்கு ஹைகிரவனை தான் நிச்சயம் சேவிக்கணும். அவன் சேவிச்சாலும் நமக்கு நல்ல வாக்குகள்லாம் வரும். அப்படிப்பட்ட அந்த ஹயகிரிவனை காட்சி சந்தியா காட்சி தந்தர் நிசாயாக, நம்முடைய அந்தர்நிசாயாக, நம்முடைய அஜானத்தெல்லாம் பிரஜா திருஷ்டர் அஞ்சனஸ்ரீர் அபூர்வா, ஞானமாகிற அறிவை கொண்டு அதுதான் நமக்கு மை. அந்த மைய அந்த வாக்கு எப்படி வருது நமக்கு, ஞானம் எப்படி வருது அப்படின்னா வக்ரி வேதான் பாதுவே வாஜி வக்ரா. ஆக வாக்குக்கெல்லாம் தேவதையா விளங்கக்கூடிய வாகீசன் இருக்காங்க, வாகி சாக்கியா, வாஜி வக்ரா வாகீஷா, அவனுக்கு வாகீஷன் பேர். அப்படிப்பட்ட இவன் யார் அப்படின்னா அவன் தான் பரவாசு தேவன். வாசுதேவன் வேற ஒருத்தர் இல்லை, ஐக்கியன் வேற ஒருத்தர் இல்லை, அதே சாட்சாத் பரவாசு தேவன் தான் வாகீஷனாக இருக்கான் அப்படின்னு சாய்க்கிறான். அப்படிப்பட்ட பெருமாளை முதல்ல நமஸ்காரம் பண்றார் இந்த ஸ்தோத்திரத்துல. அதுக்கு மேல என்ன பண்றார், இந்த ரங்கம் இருக்க அந்த நவநீத நாட்டியம் ஏற்கனவே பிரசித்தம். எப்படி பிரசித்தம் அப்படின்னு சொன்னா, பெருமாள் அதாவது காளிங்கனுடைய தலையில நடனம் ஆடினார் இல்லையா, எஸ்ய நவநீத நாட்டியம் காளியப்பன நாட்டியஸ்ட பிரசித்தம். இந்த நாட்டியம் இன்னைக்கு வந்தது இல்லை, இந்த பெருமாள் கிட்டே இருந்தா வந்து எல்லாமே. என்ன ஏதோ நாட்டியத்துக்கு தில்லையம்பலம் தான் நாட்டிய தேவதைன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா, இல்ல. நாட்டியம் யதாவன் நிவர் செய்தும் நாட்டிய தேவதான் பிரார்த்தியது. அதனால்தான் இங்க ஹைகிரனை பிரார்த்திச்சார். ஏன்னா நாட்டிய கலைகளுக்கெல்லாம் நம்ம பெருமாள் தான் முக்கியம். முதல்ல வித்தியை கொடுத்தார், வித்தியை பிரம்மா கொடுத்தாரோ இல்லையோ, அதனால வாக்கியசனை கொண்டாட வேண்டியதாரு. இந்த நாட்டிய கலைகளுக்கெல்லாம் யாரா அப்படின்னு சொன்னா கலியுகத்திலே பிரத்யட்சமா ஏறிருக்க யாரு அப்படின்னா ரங்கநாதன். அதுதான் அந்த அந்த ஸ்ரீரங்கமே நமக்கு ஒரு நாடக மேடை. ஏன்னா நவரசங்கள்லாம் உடையக்கூடிய பாகங்கள்லாம் வரணும் இல்லையோ, பெரிய ஸ்டேஜ் பண்ண முடியும், அதுக்கு பெரிய அரங்கம். தசகிருதே ரங்ககதானா ரங்கநாத ஏவேதி ரசத்தே திபரசனம். ஆக எல்லா திக்குகளையும் வந்து செய்யக்கூடிய எம்பெருமான் ஸ்ரீரங்கம் தான். ஸ்ரீரங்கே தசாவதார சந்நித தத்வாத்து தாவன் மாத்திரம், அதுவும் இல்லாத தசாவதார சந்நிதி ஸ்ரீரங்கத்தில் தான் இருக்கு. ஏன்னா அதுல இருந்து அந்த பெருமாள் அவதாரம் பண்றதுக்கும் அந்த ஸ்ரீரங்க சத்துல இருந்தா தசாவதாரம் அவதாரம் பண்ண, அதுக்கு எதிராக நிதர்சனம் அப்படின்னா அதுக்கு தசாவதார சன்னதி தான் நமக்கு பிரமாணம். ஆக எம்பெருமான் 10 அவதாரங்கள் எடுத்தார் அப்படின்னு சொன்னா அது சத்தியம் அப்படின்றத உணர்த்துக்காக தான் தசாவதார சன்னதியே இருக்கு. அப்படிப்பட்ட தசாவதார சன்னதி உடைய அந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம் இருக்க, அதுதான் ரங்கம். ரங்கே என்ன ரங்கே தாமணி லப்தன் ரங்கேன்னு சொல்லிடுறோம். அந்த ரங்கம் வந்து எதுனா ஸ்ரீரங்கம் தான். ரங்கே ஸ்ரீரங்கே நாட்டியஸ்தானேச்ச, அந்த ஸ்ரீரங்கம் தான் நாடகம் நடக்கக்கூடிய இடம். அப்புறம் அந்த அந்த நாடகம் நடக்கக்கூடிய இடம் இப்படி இருக்கு. ரங்கே தாமணி, தாமணினா இடம். அந்த லப்த நிர்பர ரசைஹி, லப்த நிர்பர ரசைஹி, ரசகான்னா என்ன, ஆனந்தம். அங்க இருக்கிறவங்க கேட்க வேண்டாம், எப்பவும் ஆனந்தம் தான். பெருமாள் ரங்கநாதன் பெரிய பிராட்டி சேஷத்துல இருந்தா அவளுக்கு மனசுல என்ன கவலை இருக்கும். எப்பேற்பட்ட வயசானவ காலங்காலத்தில் சுறுசுறுப்பா போறா தெரியுமா, காவேரிக்கு போயிடுறோம், தீர்த்தாமட்டு வருதோம், நேரம் தேடி உடனே சுப்பிரபாதத்துக்கு போயிடுறா கோவிலுக்கு. தாயார் அவ நெத்தியில பார்த்தா அந்த இது என்னது மஞ்சக்காப்பு அவ நெத்தியில வச்சுன்னு வருவா. ஓஹோய் கோவில் காலத்துக்கு திருவாளை சேவிச்சு தாயாரை சேவிச்சு வரா அப்படின்னு தெரியும். எல்லாம் அவளுக்கு சந்தோஷம்.
அவ அந்த ஸ்ரீரங்கத்தை காவிரியில தீர்த்தாமனாலே உடம்புல ரொம்ப சக்தி வரும். அப்படிப்பட்ட ரசகா எப்பவுமே ஆனந்தத்தை உடையவர்கள். அவர்கள் பாவுகாக, அவர்கள் தான் அந்த பக்தர்கள் தான் இந்த நாடகத்தை நாட்டிய பிரேட்சகாஷ்ட நாட்டியத்தை பார்த்து ஆதரவு கொடுக்கவே அவர்கள் தான். அஷ்ட நடசிய சர்வத்திர நாட்டிய நட்டி சாகித்யாதபி அஸ்மத் காரியானுகூல்ய அதிகதமிதி பாவேனா எதிசி. அதான் ரங்கே சாமி லப்த நிர்பரசை அத்தியக்ஷிதோ பாவுகைஹி. பாவுகைனா ரசிகர்கள், அந்த பாவத்தெல்லாம் அறிந்தவர்கள். அதனால அங்க இருந்த எத்பாவேஷு பிருதக் விதேஷ அனுகுணான் பாவான் அப்படிப்பட்ட அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானே அவனே பல வேஷங்கள்லாம் எடுத்துட்டு அவதாரம் எப்படி பண்ணணும். அதே மாதிரி இந்த நாட்டியர்களும் அவனுடைய அனுபவத்தினால இந்த குணங்களையே நாடக நடிகர்களாக அங்கு சொல்லப்பட்டது. நானாகிருதிர் நாயிகா, நானாகிருதிர் நாயிகான்னு வருது. எப்படி எம்பெருமான் பிராட்டியோட கூட அவதாரம் பண்ணானோ அந்த பிராட்டியும் எம்பெருமானுக்கு அனுகூலமாக எப்படி நீன்படிக்கெல்லாம் தன்படியே இருக்க அன்புடன் என்னோட அவத்தின்னு சொன்ன மாதிரி இந்த நாட்டிய நாடகங்கள் எல்லாமே எம்பெருமான அனுபவத்தால ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அதனால இந்த இந்த நாடகத்துக்கு வேண்டிய அறிவுக்காக ஐக்கிய வணங்குகிறார். அந்த அரங்கனையே தேவதையாக சொன்னால அவனும் ஏற்கனவே கிருஷ்ணாவதாரத்தின் நாட்டியெல்லாம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட நாட்டியம் பண்ணவன் அவனையும் சேவிக்கிறார். அதனால அவன் பெருமாள் தசாவதாரம் அவதாரம் பண்ணார். அப்படிப்பட்ட அந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியிலேயே ஆசை உண்ட ரசிகர்கள், ரசிகன்னா அந்த எம்பெருமானுடைய திருவடியிலேயே ஆசை உடையவர்கள். அப்படிப்பட்ட அவர்கள் தான் இங்கு இருக்க. அந்த பெருமாள் எப்படிப்பட்டவர் அப்படின்னா விபவ தேவ மனுஷத்துக்கு எப்படி பலவிதமான அவதாரங்கள் எடுத்திருக்க, நான் பலவிதமான அபிநயங்கள் வேற பண்ணியிருக்கேன். இதெல்லாம் அவதாரத்துல அபிநயம் தான் சொல்லியிருக்கேன் சாஸ்திரங்கள்லாம். ஆனா அவளுக்கு ஏற்ற மாதிரி பிராட்டி, பெரிய பிராட்டியும் அவள் தான் அரங்கன். இவன் அரங்க நாயகன், அவள் அரங்க நாயகி. இப்படி எல்லா காட்சியும் அவ ரெண்டு பேரும் தான் நடத்துருக்கா. இந்த லோகத்தையே அவ தான் நடத்துறா. அப்படிப்பட்ட லீலாரசன் நிறைந்துதான அந்த திவ்ய கஷேத்திரம். அந்த திவ்ய எம்பெருமான சேவிட்டா நமக்கு அவன் நன்மையை தருவான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினால சொன்னார். அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நாள் கண்ணை முடிண்டு முகூர்த்தம் இவ ஸ்தித்வா, அப்படியே கொஞ்ச நாள் கண்ணை முடிந்து நின்றான். என்ன கண்ணை மூண்டு அப்படியே தியானம் பண்ற மாதிரி நின்றான். முகூர்த்தம் ஸ்தித்வா தியானம் அபிநீய, தியானம் பண்ற மாதிரி அபிநயம் பண்ணான். சோல்லாசம், அப்புறம் உடனே மூஞ்சில சோ உல்லாசம், முகமலர்ச்சி வந்தது. அந்த முகமலர்ச்சியோட சோ அகம் இதானி சுவாதீன சர்வதத்துவ சத்தாகஸ்ய சுதந்திர தெய்வதஸ்ய கிருபையா கடாட்சிதா. எப்படி நான் பெருமாளை சேவிச்சிட்டேன், ஐகனையும் சேவிச்சேன், ரங்கநாதனையும் சேவிச்சேன். இப்போ அப்படி சேவிக்கும்போது அவன் என்ன பண்ணா, எனக்கு அந்த டிராமாவில் வரக்கூடிய எல்லா லோகத்துல எல்லா வசூலையும் பார்க்க முடியாது. அர்ஜுனுக்கு திருஷ்டி கொடுத்து பண்ண வச்சாலும் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு எல்லாத்தையும் என்ன இந்த லோகம்லாம் எப்படிப்பட்டது, அதுல இருக்கிற வஸ்துக்கள்லாம் எப்படிப்பட்டது, அதெல்லாம் என்னுடைய அதீனத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் இவனுக்கு அப்படியே உள்ளுக்குள்ள மனசுல வந்துருக்கு. சரி, பெருமாள் தான் எல்லாமே, அவன் தான் பிரவர்த்தகன், அவன் தான் எல்லாமே அப்படின்றது. அதான் சொல்ற ஸ்வஹம் இதானி சுவாதீன சர்வதத்துவ சத்தாகஸ்ய. லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள்லாம் இருக்க அவையெல்லாம் உண்டானது எங்கன்னா இவங்கிட்ட தான் உண்டானது, அவைகள்லாம் இருக்கே அவனால் தான் இருக்கு. இப்படி எல்லாம் பெருமாள் என்னை உணர முடியா பண்ணார். சுதந்திர தெய்வதஸ்ய கிருபையா, அவன் எப்படிப்பட்டவன், சுதந்திரம், அவனை யாருமே தடுக்க முடியாது. அவனுடைய கடாட்சமானது இப்போ என் மேல விழுந்துருக்கு. அந்த பெருமாளுடைய கடாட்சம் விழுந்துருக்குன்னா நமக்கே எவ்வளவு சந்தோஷம். அவன் நினைச்ச காரியம் பெருமாளை சேவிச்சுட்டு போறோம், நடந்துருக்குன்னா என் பெருமானே உன்னுடைய சங்கல்பத்தினால நடந்துடாப்பா,
அப்படின்னு தான் நாம சொல்லுவோம். விஷயம் தெரிஞ்சவங்க தான் அப்படி சொல்லுவாங்க. ஏதோ பெருமாள் தேய்ச்சேன், நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டார், அது அவன் புண்ணியம். லோகத்துல ஏதோ கடவுள் புண்ணியம்னு சொல்றான், அது பாஷையே தப்பு. கடவுள் அனுபவத்தினால கிடைச்சுன்னு சொல்லணும். என்ன நான் ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன், அதனால பெருமாள் நான் அனுகூலம் பண்ணேன் அப்படியே சொல்லணும். அவன் புண்ணியத்தினால நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். இது பிரயோகங்கள்லாம் நிறைய இருக்கு. இப்படி அவன் சூத்திரதாரர் பெருமாள் பண்ண அனுகிரகத்தை நினைச்சு மனசுல சந்தோஷப்பட்டு இருக்கான். பண்ணிட்டு உடனே ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். ஸ்ருதி கிரீட்ட விஹார ஜுஷா தியா சுரபிதாமிக நாடக பத்ததிம் முகுர அவேக்ஷ விவேக உபக்னயன் மதம் அபஸ்சிமயாமி விபஸ்சிதாம். அதனால அதுக்கு மேல சொல்றார், இந்த ஸ்ருதி கிரீட விஹர அஜுஷா, அதாவது ஸ்ருதிக்கு கிரீட்டம் எதிரா அப்படின்னா உபனிஷத்து. இந்த உபனிஷத்து தான் கடைசி பாகம். வேதங்கள்லயே மிக உயர்ந்தது உபனிஷத்து பாகம். ஏன்னா வேதங்கள் கர்மாக்களை பத்தி சொல்லிட்டு வருது. இந்த கர்மாக்கள் மொத்தத்தையும் அவனுடைய ஆராதனை பண்ணோன்றத உபனிஷத்து தெரியப்படுத்துது. ஆனால்தான் உபனிஷத்து தான் ரொம்ப முக்கியம். ஆக அந்த உபனிஷத்தானது வேதத்துக்கு எப்படி கிரீட்டமோ, ஸ்ருதி கிரீட விஹாரிஷாத்யா சுரபிதா மிக நாடக மீதெல்லாம் அதனுடைய உடம்பு. எது அப்படின்னா இந்த ஸ்ரீபாஷ்யம், அதான் பிரம்மசூத்திரம், அதனுடைய வியாக்கியானம், இதெல்லாம் நம்ம ஆச்சாரியர் மூலமாக உபதேசம் பெற்று அதுல இந்த மகான்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்க வேதத்தை அத்தியனம் பண்ணா. வேதத்தை அத்தியனத்தை பண்ணிட்டு வேதத்தை மட்டும் இல்லை உபநிஷத்து எல்லாத்தையும் அத்தியனம் பண்ணா. அதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, அது பாஷ்யக்காரர் அனுகூலம் பண்ணியிருக்கார், பிரம்மசூத்திரம் பண்ணியிருக்கார், வியாக்கியானம் அது சோசனாச்சார் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதுலெல்லாம் நல்லா அபியாசம் பண்ணி அதனால இவருடைய இந்த மகான்களுடைய சேவிச்சாலே தெரியும். அவெல்லாம் ஸ்ரீபாஷ்ய அதிகாரிகளா இருந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஸ்ரீபாஷ்யத்தையே மனசுல ஓடிட்டே இருக்கும். அவளுக்கு நம்ம கிட்ட பேசிட்டு தெரியும் ஸ்ரீபாஷ்யத்தில் இருக்கிற விஷயங்கள்லாம் அவள் ஓடிட்டே இருக்கும். அதுலயே ஊன்றி போச்சுன்னாக்க அவன் எந்த விஷயத்தையும் கவனிக்கவே மாட்டா, அதுலயே சுகமா இருப்பா. அந்த ஞானமானது மனசுல அவளுக்கு ஓடிட்டே இருந்துன்னா எப்பவுமே சிரிச்சுட்டு இருப்பா, அவளுக்கு கஷ்டமே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஸ்ருதி என்ன, அதுக்கு அனுகூலமா இருக்கிற ஸ்ரீபாஷ்யாதிகள் மற்ற கிரந்தங்கள் இதெல்லாம் என்ன, அதுலயே அந்த விஷயத்திலேயே ரொம்ப சுகமாக சஞ்சரிக்கக்கூடிய புத்தி, அந்த புத்தியினால இந்த திடீர்னு தோணுது எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சரி இதுல விவேகம் தான் பெஸ்ட். இதுல ஏன்னா சாஸ்திரம் மட்டும்தான் விவேக ஞானம் வரும். அந்த விவேக ஞானம் வந்துதான் மோட்சத்துக்கு போகக்கூடிய வழிக்கு சௌரியமா இருக்கும். பார்த்தோ இதுல முக்கியமான கதாபாத்திரம் யாரா அப்படின்னு சொன்னா முகு அபேட்சிய விவேகம் உபக்னேன்னு பார்த்த திடீர்னு விவேகனை கேரக்டரா போடலான்னு புரியாது. என்ன விவேகன்னா எப்படிப்பட்டவன், அவன் சாஸ்திரத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுலயே சஞ்சரிக்கக்கூடியவனா இருந்தாலும் அவன் விவேகனா இருக்க முடியும். சரி அவனை பிரதானமா போடும். ஒரு கதையை எழுதினாக்க அந்த கதைக்கு முக்கியமான அதுக்கு எப்படி நடிப்பான், அது டயலாக் எல்லாம் சொல்லணுமே, அதுக்கு புரிதல் யாரு அப்படின்னு முதல்ல ஹீரோவை தேடுவான். ஹீரோவை தேடினா அதுக்கப்புறம் மீதி பேர்லாம் தர முடியும். ஆக முதல்ல ஹீரோவை தேடினா அந்த ஹீரோ யாரு அப்படின்னா விவேகம் உபக்னேன்னு மதம் அபஸ்டியாமி விபஸ்டிதான். அப்படிப்பட்ட விவேகனை கொண்டுதான், அதுவும் நான் வேற என்ன பெரியவாளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த நாடகத்தை நல்லபடியா நான் நடத்தி காமின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இவனை பிடிச்சிட்டாதான் அந்த நாடகம் நல்லா போகும். இல்லப்பனா கோமாளி எல்லாம் போட்டா நடக்காது. அதனால முதல்ல இந்த நாடகத்துக்கு ஒரு கௌரவம் வேணும் அப்படின்னு சொன்னாக்க அவனை கொண்டுதான் விவேகனை கொண்டுதான் முக்கிய பாத்திரமாக கொண்டு இந்த எனக்கு கட்டளையிட்ட ஞானிகளுடைய மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ண முடியும். இந்த நாடகத்தை நான் பரிமளிக்க முடியாது பண்ணுவேன்
அப்படின்னு சொல்றான். ஆக அதுக்கப்புறம் உடனே அதுக்கு மேல நேபத்தியாம் அபிமுகம் அவலோக்கிய. நேபத்தியம்னா திரை. என்ன இந்த சூத்திரனை பேசி திரை போட்டுருவான். அவன் மட்டும்தான் பேசிட்டு இருப்பான். பின்னாடி அந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா, வேஷங்கள்லாம் போட்டுருப்பா, அவெல்லாம் பின்னாடி இருப்பா. அப்படி திரும்பி பார்த்தான், திரையை பார்த்தான். நேபத்தியா அபிமுக ஆத்திரியதான் தாவதியம் ஆரியா ரங்கபூமிகி. சரி, நீங்கள்லாம் ஆதிரியதான். ஆதிரியதான் நீங்கள்லாம் ஆதரிக்கப்பட வேண்டியவர்கள். யாரு? இந்த நடிகர்கள்லாம் இருக்காள, அவெல்லாம் ஆதரிக்கப்பட ஆதிரியதான். தாவதியம் ஆரியா ரங்கபூமி, நீங்கள்லாம் சித்தமா இருக்கீங்களா நாடகத்துக்கு அப்படின்ற மாதிரி என்ன அவன்கிட்ட சொல்றான். உடனே அங்கேருந்து ஒரு நடிகை வரா, பிரவிஷ்ய நடி சவிநயம். அவன் வரைச்சு ரொம்ப அடக்கமா வரா. இங்க டயலாக், இந்த வார்த்தைகள்லாம் அந்த நாடகத்தை பேசுற மாதிரியே இருக்கும். ஐயா ஏசம்ஹி ஆனவிஜவு பிக்ஷேபணா அசோ பரையாவணும் அப்படின்னு சொல்றோம். அதாவது அவளுடைய பாஷை. அதுக்கு ஆரிய ஏஷாஸ்மி, நாங்க இங்க இருக்கோம். ஆரிய ஏஷாஸ்மி ஆஜ்ஞாபியே தான் பிரிய பிரேஷண ஏஷ பரிஜனா. எங்களெல்லாம் நீங்க அதாவது உத்தரவிடணும். உங்க இஷ்டப்படி நான் நடக்கிறதுக்கு சித்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். ஆக இப்படிப்பட்ட நாடகத்தை நாமளும் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். கவிதார்க்கே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவண்டரோஹ ஸ்ரீ வேதாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே வேதாந்த வாஸ்தி நாராயணாரி ஸ்ரீமதே ஸ்ரீ லட்சுமி சுமதிய பாதுகா சேவக ஸ்ரீவண்டரோஹ ஸ்ரீ நாராயண கிருஷ்ணமாரிய மகாதேசிகாய நமः. ஸ்ரீமதே ஸ்ரீவண்டரோஹ ஸ்ரீ ரங்கநாதேந்திர மகாதேசிகாய நமः. எப்படி நாடகங்கள்லாம் புரியுது?